மறைத்த அடையாளம் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் வரும் வேளை அறியா இருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போ. சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ. சீயோன் மணவாளனுடன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அவா இந்த இருவேளைக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மகளையும் பிள்ளைகளையும் தேவன் பாதுகாக்கும்படியா, ஒவ்வொரு விசுவாசிகளை பாதுகாக்கும்படியா உம்முடைய முழு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. நீர் உயர்ந்தவரே, எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம் ஐயா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானத்துக்கான வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று எங்கே சொல்லியிருக்கிறார்? எந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம்? சிலை வணங்கலாமா? எல்லார் வீட்டிலும் ஒரு ஃபோட்டோவை மாட்டி அதுக்கு லைட்டு போட்டு மாலை போட்டு அலங்கரித்து அதை வணங்குகிறார்கள், மாட்டி கொண்டிருக்கிறார்கள். எல்லா உருவத்தையும் தெய்வம் என்று வணங்குகிறார்கள். ஃபோட்டோ வைத்து கொண்டு உருவமாக வரைந்த வரைபடங்களை எல்லாம் வைத்து தெய்வம் என்று வணங்குகிறார்கள். இவைகளை வணங்கக்கூடாது என்று தேவன் எப்பொழுது எங்கே சொல்லியிருக்கிறார்? வணங்கலாமா? அதனால் நன்மை நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்தில் பல பாகங்களில் வாழ்கின்ற மக்கள் தங்கள் விருப்பத்தின்படி பல வகையான தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த பலவிதமான விக்கிரகங்கள், போட்டோக்கள், உருவங்கள், இப்படி அதாவது நட்சத்திரங்களையும் வாழ்க்கையொட்டி இயற்கைகளையும் தெய்வங்களாக வழிபடுகிறார்கள். மனுஷனுடைய கற்பனைகளை தோன்றுகிற உருவங்களையெல்லாம் தங்கள் தெய்வமாக செய்து அவைகளை பூஜை செய்து சேவித்து வருகிறார்கள். ஜாதிக்கு ஜாதியும் தேசத்துக்கு தேசமும் தெய்வங்கள் மாறுபட்டாலும் ஒவ்வொரு ஜாதியாரும் தங்கள் தெய்வங்களே உயர்ந்தது என இப்போ உலகம் முழுவதும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நம் வாழும் பூமியிலே சமுத்திரத்தையும் அதில் வாழுகின்ற உயிரினங்களையும் வானத்தையும் அதில் உள்ள சூரிய நட்சத்திரங்களையும் ஆராய்ந்தறிய முடியாத அதன் பிரம்மாண்டமான சக்தியையும் பார்க்கிற போது இவை எல்லாத்தையும் உண்டாக்கின அந்த மாபெரும் சக்தியே சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்க முடியும். ரோமர் முதலதிகாரத்திலே 20 நாம் வாசிக்கும்போது 23 நம்ம வாசிக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆக வழிபாடு எனக்கு அருவருப்பானது என்று மெய்யான கடவுள் திட்டவட்டமாக எடுத்து கூறுகிறார். அடுத்ததாக இயேசுவே மெய்யான தெய்வம் என்றும் கூறிக்கொள்ளும் கிறிஸ்துவர்கள்
அதாவது இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் மத்தியில் சிலை வழிபாடு, சித்திரப்படங்கள் வழிபாடும் இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. சிலையை வழிபடுவது மாத்திரமல்ல, சிலையை உண்டு பண்ணுவதே தேவ கட்டளைக்கு விரோதமானது. சிலை வழிபாட்டை எதிர்க்கும் பல வசனங்கள் இருந்த போதிலும் அப்போஸ்தலர் வழியை மாற்றி ரோமர் அரசாங்கத்திலே உண்டான கத்தோலிக்க சபையானது தங்களது வேதத்திற்கு முரணான கொள்கையை எப்படியாக திருப்பிட வேண்டும் என்ற நோக்கில் தற்போது கேட்கும் கேள்வி, இயேசு கிறிஸ்து சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று எங்கு சொல்லியிருக்கிறார் என்பது. இவர்களுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முன்பு வேதம் சிலை வழிபாடு பற்றி என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 2வது வசனங்களில் இருந்து நாம் தியானம் பண்ணும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். யாத்ராகமம் 20:23 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஆக பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் இப்படிப்பட்டதான சிலைகளை வணங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார். யாத்ராகமம் 20:23 நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களை பொன்னினாலே தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் என்று. உபாகமம் 4:15 நீங்கள் வாசிச்சா, கர்த்தர் ஓரேப்பிலே அக்னி நடுவிலிருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவம் பெண் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவம், பூமியிலுள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவம், பூமியின் கீழ் தண்ணீருள்ள யாவரும், மாம்சத்தில் உருவாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு உங்கள் கண்களை வானத்திலிருந்து ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தில் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியாரகமம் 26:1 நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கவும் பொருட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். உபாகமம் 16:22 யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று. உபாகமம் 27:15 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாக்கிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. புதிய ஏற்பாட்டிலே பவுல் ஆகிய அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 6:16
தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் உண்டு பண்ணி யாதொரு 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறதை எந்த ரோம கத்தோலிக்கர்களும் சிந்திக்காதது ஏன் என்று தெரியல. இதை சொல்லியிருக்கிறாரே, ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? அதே சங்கீதக்காரன் சங்கீத புஸ்தகத்தில் 115 நீங்கள் வாசிச்சிங்கன்னா 4வது வசனத்திலிருந்து பார்த்தா, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கை வேலையமா இருக்கு, அவளுக்கு வாய் இருந்தும் அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகள் காதில் இருந்தும் கேளாது, அவைகள் மூக்கிலிருந்தும் முகராது, அவைகள் கைகளில் இருந்தும் தொடாது, அவைகள் கால்களிலும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போல இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கூட 44வது அதிகாரம் முழுவதுமே 9லிருந்து நீங்கள் 19 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, அந்த விக்கிரகத்தை உருவாக்குற அந்த தெய்வத்தை உருவாக்கி அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசியில் ஒரு வசனம் மாத்திரம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை, அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. இவ்வாறு ஏசாயா தீர்க்கதரிசி உணர்ச்சி பொங்க கூறியிருக்கிறார். ஏசாயா 45:20 நீங்கள் வாசிங்கன்னா, தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள் அறிவில்லாதவர்கள் என்று. எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்க 10வது அதிகாரம் 3லிருந்து வாசிக்கும் போது, விக்கிரகங்கள் நன்மையோ தீமையோ செய்ய சக்தியற்றவைகள், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். இவைகள் இப்படி இருக்க, இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னவைகள் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவர்களுக்கு சிலை வழிபாடு வேண்டாம் என கூறப்பட்டிருக்கிறதா என வேகமாக ஒரு கேள்விகளை சிலை வணக்கத்தை ஆதரிக்கிறார்கள் கேட்கக்கூடும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவர்களுக்கு நிருபங்களை எழுதும்போது விக்கிரக ஆராதனையை கடுமையாக எச்சரித்து எழுதியிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசையானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நாம் தீர்மானித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:28 எவையெனில், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:25 சொல்லுகிறது, விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:26 இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்றும் இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசில மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ரோமர் புஸ்தகத்தில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23-24 நீங்கள் வாசிக்கும்போது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 1 கொரிந்தியர் 6:9-10 வாசிக்கும் பொழுது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா?
வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அடுத்ததாக வெளிப்படுத்துதல் விசேஷத்திலே 21வது அதிகாரம் 8வது வசனத்திலேயும் விக்கிரக ஆராதனைக்காரரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தில் விக்கிரக ஆராதனைக்காரர் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு புறம்பே இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். காண முடியாத கடவுளை விட்டுவிட்டு சிலைகளை கடவுளாக வழிபடுகிறவர்கள் பேய்களையே வழிபடுகிறார்கள். சிலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் என்றும், நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருப்பதை நான் விரும்பவில்லை என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20-22 நீங்கள் வாசிக்கும்போது, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும் பேய்களுடைய போஜனத்திற்கும் பங்கு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? இங்கே 1 பேதுரு 1 அதிகாரம் 10-11 நீங்கள் வாசிக்கும்போது, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள் இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆனாலும் இவர்களது கேள்விகளுக்கான நேரடியான பதில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் உள்ளது. வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்பட்ட மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளை காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கும்போது, பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்தல் 22:15 வசனத்திலே, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் புறம்பே இருப்பார்கள், அவர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை பங்கடைவார்கள் என்கிறார். இதைவிட ஆதாரம் நமக்கு தேவையா அருமையானவர்களே? 1 யோவான் 5:21 பாரம்பரியமான சில வழிபாடுகளையும் சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவோமாக. எத்தனை முறை நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் போய் அந்த உருவத்தை பார்த்தாலும் அதில் ஒரு பலனும் உங்களுக்கு இல்லை, ஒரு பலனும் இல்லை. ஆக இதில் தான் உங்களுக்கு உடன்பாடு, இதில் தான் உனக்கு மன திருப்தி அப்படின்னு இருக்குமானால், ஒரே ஒரு மாற்று கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாருக்காகிலும் ஏழையாக இருக்கிறவர்களுக்கு, கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு, பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு
உங்களால் முடிந்த மட்டும் உதவிகளை செய்வது. அப்படி உதவிகளை செய்தால் மட்டுமே தேவன் உங்கள் கூடவே இருப்பார். ஆக நீங்கள் உருவத்தை பார்த்து, படம் வரைந்திருக்கிற படங்களை பார்த்து, அல்லது ஏதாகிலும் ஒன்றை பார்த்து நீங்கள் இவைதான் தெய்வம் என்று நீங்கள் நம்பி இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீ அடையப் போகிறீர்கள் என்று. ஆக தெய்வம் என்பவர் ஒருவரும் காண முடியாது, கடவுளை ஒருவரும் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாத தெய்வம், மாறாலும் கண்டுகொள்ள முடியாத தெய்வம். நீங்கள் தேடும் பொழுது, நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுடைய அருகில் வருகிற தேவன். ஆகையினால் அருமையான தேவ பிள்ளைகளே, யாருடைய மனதையும் நாங்கள் குற்றப்படுத்தும்படியோ வருத்தப்படுத்தும்படியோ நான் சொல்லலை. வேதத்திலே சொல்லப்பட்டபடி விக்கிரகம் என்பது ஒரு மாயை. அதை மாயை பின்பற்றர்கள் வீணராக இருக்கிறார்கள். அதில் உண்மை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நன்மை செய்யும்படி அறிந்திருந்தால் அதை செய்யாமல் போனால் பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இரவு நேரங்களிலே தேவன் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசி உங்களோடு கூட சிறிது நேரம் இந்த வசனத்தை தியானிக்கும்படி ஆவியானவர் ஏவுதல் எனக்கு கொடுத்தபடியினால் நான் பேசினேன். தேவனே இதற்கு சாட்சி. ஆண்டவர் நமக்கு எப்போதும் துணை நிற்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் தேவாதி தேவனே, நீங்கள் அற்புதம் செய்கிற தேவனப்பா. நீர் ஆவியாயிருக்கிறீர். உலகத்தில் இருக்கிற மக்கள் உருவத்தை வணங்கி, போட்டோக்களை வணங்கி, அதற்கு மாலை பூ போட்டு இதுதான் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை மன்னியும். ஆண்டவரே, நீர் உலகத்திலே இருக்கிறீர், ஆவியாயிருக்கிறீர். உலகம் முழுவதும் நீர் சுற்றி திரிந்து வருகிறீர். உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். எல்லா ஜனங்களும் மனம் திரும்பும்படி உம்முடைய முழு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே தேவாதி தேவன் எல்லா ஜனங்களுக்குள்ளும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பி அவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதியும் ஐயா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.